இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பாக நடிகர் விஜய் தேவரகொண்டா விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. நடிகர் விஜய் தேவரகொண்டா அளித்த விளக்கத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் விஜய் தேவரகொண்டா ஏப்ரல் 26ஆம் தேதி ஹைதராபாத்தில் இந்த ரெட்ரோ படம் இசை வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அங்கே இந்த பகவம் தாக்குதல் குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பழங்குடியினர் 500 ஆண்டுகள் முன்பு தங்களுடன் சண்டையிட்டுக் கொண்டது போல் மனதையும் போது அறிவையும் பயன்படுத்தாமல் தீவிரவாதிகளும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்று அவர் பேசியிருந்தார். இந்த வீடியோ வைரலான நிலையில் பழங்குடி வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் கிஷன் ராஜ் என்பவர் அங்கு உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். தற்போது இந்த விவகாரம் பூதாரமாக எடுத்த நிலையில் விஜய் தேவரகொண்டா இந்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ரெட்ரோ ஆடியோ வெளியீட்டு விழாவில் நான் கூறிய ஒரு கருத்து பொதுமக்களிடம் கவலை ஏற்படுத்தியது என் கவனத்திற்கு வந்துள்ளது. நான் உண்மையாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எந்த ஒரு சமூகத்தையும், குறிப்பாக நமது பழங்குடியினரை நான் ஆழமாக மதிக்கும் மற்றும் நம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாக கருதும் அவர்களை புண்படுத்தவோ அல்லது குறிவைக்கவோ எந்த நோக்கமும் இல்லை. நான் ஒற்றுமை பற்றி தான் பேசினேன். இந்தியாவில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மக்கள் ஒற்றுமையாக முன்னேற வேண்டும் என்பதை பற்றிய அந்த உலகத்தை நான் விரும்புகிறேன். ஒரு நாடாக ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தது. அதே வேளையில் இந்தியர்களுக்கு எதிராக வேண்டுமென்றே பாகுபாடு காட்டுதல், அதே போல் அந்த செயலை நான் கண்டிக்கிறேன். அதே போல் அவர்கள் அனைவரும் எனது குடும்பமாகவும் எனது சகோதரி போல் நான் பார்க்கிறேன். பழங்குடி என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தியது போல் வரலாற்று மற்றும் அகராதி அர்த்தங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மனித சமூகம் உலகளவில் பழங்குடியினர் ஒழுங்கமைக்கப்பட்ட காலத்தை குறிக்கிறது. ஆங்கிலத்தில் பழங்குடி என்பது பொருள் ஒரு பொதுவான கலாச்சாரம் மற்றும் பேச்சுவழக்கு கொண்ட சமூக, பொருளாதார, மதம் அல்லது ரத்த உறவுகளால் இணைக்கப்பட்ட குடும்பங்கள் அல்லது சமூகங்களை கொண்ட ஒரு பாரம்பரிய சமுதாயத்தில் ஒரு சமூக பிரிவு. என் செய்தியில் ஏதோ ஒரு பகுதி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா அல்லது புண்படுத்தும் வகையில் இருந்ததா என் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதி, முன்னேற்றம் மற்றும் ஒற்றுமை பற்றி பேசுவது எனது ஒரே நோக்கம். ஒருபோதும் பிளவுபடாமல் ஒன்றிணைக்கும் மேம்படுத்துவதை எனது தளத்தை பயன்படுத்துவதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என நடிகர் விஜய் தேவரகொண்டா தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.